அமெரிக்கா சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்பொழுது இந்திய வெளியுறவுத்துறையின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இந்தியாவின் உள்நாட்டு விஷயங்களில் அடிக்கடி தலையிடும் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஆப்பிள் நிறுவன தலைவர் டிம் குக்கிற்கு இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் இந்தியாவில் பல மில்லியன் டாலர் முதலீடு செய்கிறீர்கள். இந்தியா அதிக வரி விதிக்கும் நாடு. அங்கு கட்டிடம் கட்ட விரும்பினால் கட்டுங்கள், ஆனா அது எனக்கு பிடிக்கலை. நீங்க அமெரிக்க நிறுவனமாயிருந்தா அமெரிக்காவை பாருங்கள் என ட்ரம்ப் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழ்நிலை ஏற்பட்ட நிலையிலும் கூட போரை நான் தான் நிறுத்தினேன், வர்த்தகத்தையும் பரிசாக கொடுத்தேன் என ட்ரம்ப் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்தது. இதே வேளையில் ரஷ்யாவோ இந்தியாவுடன் தனது நட்பை உறுதியாக நிலைநாட்டி வருகிறது. முக்கியமாக பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட பதிப்பை உருவாக்க இரு நாடுகளும் ஒன்றாக களமிறங்கியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்த ஏவுகணை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்னணியில் தற்பொழுது ரஷ்யாவின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் 800 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட விமானங்களில் ஏவக்கூடிய பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகளை உருவாக்கும் திட்டத்தில் இந்தியா இறங்கியுள்ளது. மேலும் இந்த ஒத்துழைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு புதிய உயரங்களை தரும். அதே சமயம் அமெரிக்காவிடம் இருந்து வரும் எச்சரிக்கைகள் இந்தியா தனது உள்நாட்டு முடிவுகளை தானாக எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்பதையும் சிந்திக்க செய்கிறது. இந்த நிலையில் ட்ரம்பை நம்பலாமா, அமெரிக்கா உண்மையான நண்பனா என்ற கேள்விகள் டெல்லியில் பதிலுக்காக காத்திருக்கின்றன.